சென்னையில் பட்டப்பகலில் பாஜக நிர்வாகியின் கணவரை வெட்டிவிட்டு தப்பிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசில் சரணாகியிருக்கிறது. 19 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக அரங்கேறிய விபரீதம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனைவியுடன் சேர்ந்து சாமி கும்பிட்டபடி இருக்கும் இந்த கணவரைத்தான் 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அண்ணா நகர் பகுதியில் வசித்து வருபவர் நதியா. வழக்கறிஞரான இவர் பாஜக மகளிர் அணியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் நதியாவின் கணவரான சீனிவாசன் தனது இருசக்கர வாகனத்தில் திருமங்கலம் கார்டன் 6வது அவென்யூ பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் அருகே சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரை வழிமறித்த அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட கும்பல் தாங்கள் வைத்திருந்த அரிவாள் கத்தியால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து ஆட்டோவில் தப்பிச் சென்றுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த பயங்கர சம்பவத்தால் பொதுமக்கள் அலறி அடித்தபடி ஓடினர். தகவல் அறிந்த திருமங்கலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காயமடைந்த சீனிவாசனை சிகிச்சைக்காக அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீனிவாசனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து சீனிவாசனின் மனைவி வழக்கறிஞர் நதியா போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் வழக்கறிஞர் ஒருவருக்கு ஆதரவாக பேசிய சீனிவாசனுக்கும் சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த நாய்பாபு என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளதாகவும் அதன் பேரில் நாய்பாபு போனில் மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். பிரபல ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான நாய்பாபு மற்றும் வெள்ளை ராஜேஷ் உள்ளிட்டவர்கள் சீனிவாசனை வெட்டியிருக்கலாம் என்றும் புகாரில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சீனிவாசனை வெட்டியதாக நொளம்பூர் காவல் நிலையத்தில் பிரசாந்த், பிரகாஷ், மற்றொரு சீனிவாசன், சரவணன், ராஜேஷ், கணேசன் ஆகிய 6 பேர் சரணடைந்துள்ளனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரணடைந்தவர்களில் ஒருவரான பிரசாந்த் என்பவரின் நெருங்கிய உறவினரான நெடுஞ்செழியன் சவுகார்பேட்டையில் கடந்த 2005ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது வெட்டுப்பட்ட சீனிவாசன், அவரது மாமனாரும் நதியாவின் தந்தையுமான ராஜேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 19 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த நெடுஞ்செழியன் கொலை சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் பிரசாந்த் கூட்டாளிகளுடன் சேர்ந்து சீனிவாசனை கொலை செய்ய முயன்றாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை வழக்கு சிக்கல் உள்ள நிலத்தை வாங்கி விற்கும் தொழிலில் சீனிவாசன் ஈடுபட்டு வந்ததாகவும் அதனால் சிலரோடு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அவர்களில் யாராவது கூலிப்படையாக பயன்படுத்தி வெட்டியிருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.